ஹே ஹாய். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னா, டே ஆஃப்டர் டுமாரோ, அதாவது August 12 நிறைய F&O ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேடிங்கை பைகாட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. என்ன ரீசன்னா அந்த சிஐஎஸ் தான். ஸோ அதை வந்து எங்களுக்கு வேணாம், அதை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து பைகாட் பண்ணி அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் F&O ட்ரேடர்ஸ் யாருமே ட்ரேட் பண்ணாமல் இருக்க போகிறதா சில நியூஸஸ் வந்திருக்கு. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸுமே அதை வந்து போட்டிருக்காங்க அவங்களோட பேஜஸில். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றது தெரில. இது வந்து அவங்கவுங்களோட ஓன் டிசிஷன் தான். ஸோ இப்போ என்னோடய டெசிஷன் என்னென்னா, நான் பைகாட் பண்ண தான் போகிறேன். ஏன் அப்படின்னா, இன்கேஸ் நிறைய பேர் பைகாட் பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே வந்து வால்யூம் இருக்காது. ஸோ ப்ரீமியமோட மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா F&O ட்ரேட் அப்படிங்கிறது வந்து நம்ம 2 பேத்துக்குள்ளே நடக்கிறது தான். வேறு எந்த கம்பெனிக்கும் அதுக்கும் வந்து வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? 2 கம்பெனிக்கு நடுவிலலாம் நடக்காது. ஸோ எனக்கும் இன்னொருத்தர், இப்போ நான் இருக்கேன், இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார் அப்படின்னா, நான் ப்ராஃபிட் பண்ணால் மேபி அவர் லாஸ் பண்ணலாம். அவர் லாஸ் பண்ணுறது மேபி என்னோடய ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் அந்த டயத்தில் வந்து ப்ரீமியம் வந்து மூவ்மெண்ட் இருக்காது. மார்க்கெட்டே மூவ் ஆனாலும் ப்ரீமியம் அதிகமாக மூவ் ஆகாது. ஏன்னா பையர்ஸ் இருக்க மாட்டாங்கல்ல, ஒன்லி செல்லர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரீமியம் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் வந்து பைகாட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது என்னோடய ஓன் டிசிஷன். யாருக்காகவும் நான் பண்ணல. நான் என்னோடய ஓன் டிசிஷனாக தான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் பைகாட் பண்ண போகிறீங்களா, இல்லை அன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்களா? அதாவது நாளைக்கு அடுத்த நாள் August 12 புதன்கிழமை. ஓகேங்களா? எக்ஸ்பைரிக்கு மறுநாள். ஆல்ரெடி ப்ரீமியம் செம்மையாக இருப்பான். ஸோ எக்ஸ்பைரிக்கு மறுநாள் வேறு. ஸோ அதனால் நான் வந்து பைகாட் பண்ணுறேன், என்னோடய ஓன் டிசிஷன். ஸோ நீங்கள் பைகாட் பண்ண போகிறீங்களா, இல்லை ட்ரேட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.